Hey guys, I'm Ash. You are watching the C4 Tech Tamil. In this video, OnePlus 7 phone unbox. So OnePlus kit is a box. So now we open it. So open it, go beyond speed tagline. Never settle. There reviewers guide include. So the reviewers guide is basic OnePlus 7 specs and information. So now we side the box. இங்க OnePlus 7 cases இருக்கு sandstone silicone red nylon black சோ இதுக்கும் அப்புறம் வருவோம் OnePlus 7 க்கு போவோம் அந்த ரெட் ரிப்பனை ஸ்லைட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம் சோ இங்க பிளாஸ்டிக் ஏற்கனவே ரிமூவ் பண்ணியாச்சு நான் முதல் தடவை அன்பாக்ஸ் பண்றோம்னு சொல்லி லைட்டா பசங்க சொதப்பிட்டாங்க அதனால திருப்பி பேக் பண்ணி திருப்பி அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால தான் சோ எனிவே இந்த பாக்ஸ்ல இதுலயும் ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து நார்மலா நீங்க OnePlus 7 வாங்குனீங்கனா ரீட்டைல் யூனிட்டோட வர கேஸ் இது ஒரு கிளியர் கேஸ் அதுக்கு அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின் ஒரு சில OnePlus ஸ்டிக்கர்ஸ் ரெகுலரான பேப்பர் வர்க் சோ இப்போ நம்ம OnePlus 7 ஃபோனுக்கு வருவோம் இத பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு சோ அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம் சோ இது ரெட் கலர்ட் வேரியன்ட் அந்த பேக் ரிஃப்ளெக்டிவா இருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சோ இப்போதைக்கு கேஸ்ல போட்டு சைடுல வைப்போம் அடுத்து பீட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் சோ இதுவும் ஏற்கனவே நாங்க பிச்சது தான் ஏனா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் லைட்டா சொதப்புனது ஏற்கனவே சொன்ன மாதிரி OnePlus இந்த மாதிரி ஒரு சின்ன டச் ஒரு ஃபோன்ஸ்லயும் கொடுக்குறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அடுத்து ஒரு 20 வாட் டேஷ் சார்ஜர் இங்க கொடுத்திருக்காங்க சோ OnePlus 7 Proல 30 வாட் OnePlus 7ல 20 வாட் ஃபைனலா ஒரு ரெட் டைப் C கேபிள் இங்கேயும் டைப் C டு ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டர் கிடையாது சோ இப்போ நம்ம OnePlus 7 பத்தி இன்னும் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்தது பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up button subscribe bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க சோ இப்போ இந்த OnePlus 7 பார்க்கிறதுக்கு OnePlus 60 மாதிரியே இருக்கு பின்னாடி அந்த கேமரா ஹவுசிங் கொஞ்சம் மாத்திருக்காங்க அந்த ஃபிளாஷையும் இன்க்ளூட் பண்றதுக்கு பட் மத்தபடி ஃபோன் ஐடென்டிக்கலா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டையும் கையில பிடிச்சீங்கன்னா வித்தியாசமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சோ OnePlus 60 பத்தி நம்ம நிறையவே இது வரைக்கும் பார்த்திருக்கோம் சோ இங்க நான் பில்ட் டிசைனை பத்தி பெருசா எதுவும் பேச போறது இல்ல அதுக்கு பதில் இங்க என்ன மாறி இருக்கு அப்படிங்கறத பத்தி பாப்போம் சோ முதல்ல கேமராஸ் இங்க பிரைமரி கேமரா OnePlus 7 Proல உள்ள அதே Sony IMX586 48 மெகாபிக்சல் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க ஆனா லென்ஸ் இங்க f1.7 லென்ஸ் OIS ஓட உள்ள லென்ஸ் கொடுத்திருக்காங்க EIS சப்போர்ட்டும் இங்க இருக்கு சோ இந்த கேமரா OnePlus 60ல உள்ள Sony IMX519 சென்சார் அந்த 16 மெகாபிக்சல் சென்சாரோட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் சோ இங்க கலர்ஸ் நல்லா நேச்சுரலா இருக்கு டீடைல் லெவல்ஸ் நல்லா இருக்கு டைனாமிக் ரேஞ்சும் நல்லா ரிச்சா இருக்கு இன்ஃபேக்ட் 60 ல இருந்து 7 க்கு எவ்வளவு நல்ல அப்கிரேட் அப்படிங்கறத இங்க சைடு பை சைடு பார்க்கல உங்களுக்கே தெரியும் OnePlus 7ல எடுத்த பிக்சர்ஸ் இன்னும் நேச்சுரலா இருக்கு ப்ளஸ் இங்க உள்ள IMX586 சென்சார் டிஃபால்ட்டா 12 மெகாபிக்சல் ஷாட்ஸ் தான் எடுக்கும் அப்படி மெகாபிக்சல்ஸ் கம்மியா இருந்தாலும் டீடைல்ஸ் OnePlus 7ல எடுத்த இமேஜ்ல தான் கொஞ்சம் பெட்டரா தெரியுது சோ இந்த பூக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்க செகண்டரி 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் தான் இப்போ OnePlus 7ல கொடுத்திருக்காங்க ஆனா போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கையில எட்ஜ் டிடெக்ஷன்ல பெரிய வித்தியாசம் இல்ல 60ல உள்ள 20 மெகாபிக்சல் செகண்டரியா இருந்தாலும் சரி இதுல உள்ள 5 மெகாபிக்சல் செகண்டரியா இருந்தாலும் சரி ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான் எட்ஜ் டிடெக்ஷன் இருந்துச்சு OnePlus 7ல இன்னமும் பிக்சர் பார்க்க பெட்டரா இருந்துச்சு ஏனா கலர்ஸ் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிறதுனால 60ல உள்ள இந்த செகண்டரி 20 மெகாபிக்சல் கேமரா பேசிக்கா லோ லைட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் OnePlus 7ல அது கிடையாது ஆனா OnePlus 7ல உள்ள IMX586 சென்சார் பிக்சல் பின் பண்ணும் பிக்சல் பின்னிங்னா என்ன 4 பிக்சல்ஸை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய பிக்சல் ஆக்கி அதிகமாக லைட் உள்ள எடுக்கும் ஸோ லோ லைட்டில் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த சைட் பை சைடு இமேஜஸை பார்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க OnePlus 7ஓட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் செல்ஃபீஸ்னு வரையிலையும் கேமரா அப்கிரேட் ஆயிருக்கு இப்போ IMX471 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க மெகாபிக்சல் கவுண்ட் அதே தான் இங்கே பிக்சர்ஸ் ஓரளவுக்கு பார்க்க சிமிலராக தான் இருக்குது ஆனால் OnePlus 7ல டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது மற்றபடி மேஜர் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்னல்ஸ் ஸோ இப்போ Snapdragon 855 லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் இங்கே OnePlus 7ல கொடுத்துருக்காங்க OnePlus 7 Proல உள்ள அதே சிப் தான் இது கூட 6 இல்லை 8 GB RAM ப்ளஸ் 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ்னு வரையில இங்கேயும் UFS 3.0 ஸ்டோரேஜ் தான் OnePlus 7 Proல இருக்க மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் OnePlus 7ல ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் 7 Proல இருக்க மாதிரியே தான் இப்போ 7 Proல எஸ் அந்த 90 Hz ஸ்க்ரீன் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கும் பட் 7 Proல ரெசல்யூஷனும் அதிகம் ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு உள்ள சிப்
இங்கே அந்த எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷனும் புஷ் பண்ண தேவையில்லை, அந்த எக்ஸ்ட்ரா ரெஃப்ரெஷ் ரேட்டையும் புஷ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டர் லோடு இருக்குது அந்த 855 மேலே. ப்ளஸ் ஆக்சிஜன் ஓஎஸே கொஞ்சம் லைட்டான ஓஎஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. ஸோ எல்லாமே நல்லா ஸ்னாப்பியாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள சாஃப்ட்வேர் ஆக்சிஜன் ஓஎஸ் 9.5 வித் ஆண்ட்ராய்ட் 9 பை மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ OnePlus 7 Proல நம்ம பார்த்தா எல்லா புது ஃபீச்சர்ஸும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் எதுவும் பெரிய வித்தியாசம் காமிக்கல சாஃப்ட்வேர்னு வரையில. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மேஜர் சேஞ்சஸ் OnePlus 60லேருந்து. சின்ன சின்ன சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இயர்பீஸ் கிரில் இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இயர்பீஸே செகண்டரி ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். கீழே உள்ள டைப் சி போர்ட் இப்போ USB 3.1 Gen 1க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் ப்ளஸ் USB சார்ஜ் ஸ்பீட்ஸ் ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ப்ளஸ் புது அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு OnePlus சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ ஃபைனல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா ப்ரைஸிங். OnePlus 7ல் முதல் தடவையாக OnePlus ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க. OnePlus 7 இப்போ 32,990 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 6.28 வெர்ஷனுக்கு. இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா OnePlus 60ல் எதெல்லாம் நல்லா இருந்துச்சோ, அந்த பெரிய வைப்ரன்ட் 6.41 inch ஆப்டிக் AMOLED ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஐபி ரேட்டிங் இல்லாத வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, கொரில்லா கிளாஸால் ப்ரொடெக்ட் பண்ண ஃப்ரண்ட் பேக் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ப்ரீமியம் பில்டாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இன்னும் தேவைப்பட்ட சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் OnePlus 7 இந்த வருஷம் லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேயே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த OnePlus 7 பற்றி? இப்போது மேபி ஒரு போக்கோ F2ஓ இல்லை ரெட்மி K20 Proவோ வந்துடும் அப்படிங்கிறத நினச்சி தான் ப்ரைஸ் கட் பண்ணாங்களா? என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஆக்சுவலாக தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ரெட்மி K20 Proக்கு வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.